ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 தக்காளி, 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், புளி எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலாவுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், பூண்டும் வெங்காயமும் 5லிருந்து 6 பல் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ் சேஃபில், அதாவது 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கான்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. முழு கத்திரிக்காயை நம்ம போடும்போது அதை பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வறுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க ஸ்டஃபிங்க்காக. அதுக்கு நான் கடாயை சூடு பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், அதை எல்லாத்தையுமே அதாவது ஃபஸ்ட்டு 1 by 1 சேர்த்து நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அது நல்லா நமக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஸ்டஃபிங்க்கு மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அதில் இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா உள்ளே இறங்குற மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமுமே மசாலா இறங்குற மாதிரி இது நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க உள்ள. நம்ம ஏன் இவ்வளோ நல்லா நிறைய மசாலா வைக்கணும்னா அப்போ தான் இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்கும் போது கத்திரிக்காய்க்குள்ளேயும் மசாலா உப்பு காரம் எல்லாமே சாருங்க. அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயுமே நான் மசாலா தடவி ரெடியாக வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கடாயை நல்லா சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயை ஃபுல்லாக இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க. லாஸ்ட்டாக நம்ம இந்த எண்ணெய் குழம்பு பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் வதங்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்த உடனே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இடையில மூடி போட்டு பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் கத்திரிக்காய். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கரைஞ்சி தொக்கு மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் அதிகமாகவும் அதில் அரைவாசி அளவுக்கு தக்காளி அல்லது 3/4 வாசி அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். சரிப்பாதையாக எடுத்துடாதீங்க. உங்களுக்கு தக்காளியோட வாசனை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த புளிப்புத்தன்மையும் அந்தளவுக்கு இந்த குழம்புக்கு நல்லா இருக்காதுங்க. இப்போது தக்காளியும் வெங்காயமும் எனக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு ஸ்டஃப் பண்ண இல்லையா மசாலா, அதில் பாதி மசாலா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மசாலா இப்போ நம்ம சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலாவை வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எல்லாமே சேர்த்தாச்சுங்க. உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க குழம்ப. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்படி கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அதை 1 by 1 அதில் சேர்த்துடலாம்.
இப்போ நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பெல்லாம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் சேருங்க. இப்போ இது மாதிரி மசாலாஸ் எல்லாமே கத்திரிக்காயில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள் எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படினால எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ மல்லிகளை தூவி இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.